பண்ணியிருக்கோம் ஜூனோ ஆப். அதாவது இந்தியாவில் இந்தியன் கம்பெனி, இது இந்தியா லார்ஜஸ்ட் நெட்வொர்க் கம்பெனி. இது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நம்ம திருச்சி லான்ச் ஆயிருக்கு, இன்னைக்கு 16ஆம் தேதி லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட பேசிக் என்னன்னா, மக்களுக்கு வந்து நல்ல முறையில் சேஃபாக கொண்டு போகணும். அந்த மாதிரி சிஸ்டத்தோட ஆப்பில் வந்து நிறையா பெனிஃபிட் இருக்குது. ஹெல்ப்லைன் கொண்டும் 24 மணி நேரமும் ஹெல்ப்லைன் இருக்குது. அதில் ஒரு வயசானவங்களோ லேடிஸோ போகிறாங்களோ சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த ஆப்பில். அது போக ரேட் வைஸாக பார்த்தீங்கன்னாலும் கஸ்டமருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கணும், வண்டி ஓட்டுறவங்க பெனிஃபிட்டாக இருக்கணும். இன்றைக்கி நிறையா இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோக்காரங்க வந்து கஸ்டமர்கிட்ட வந்து எங்கள் 20 ரூபா சேர்த்து கொடுங்க அந்த மாதிரிலாம் கேட்குற மாதிரி இருக்குது. ஆனால் ஏன்னா உழைக்கிறவங்க வந்து அப்படி கேட்கக்கூடாது. அந்த மாதிரி ரேட்டுமே ஆட்டோக்காரங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், கஸ்டமருக்குமே சங்கடப்படாமல் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ரேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஜூனோ ஆப். ஜூனோ வந்து ஆல்ரெடி இந்தியா ஃபுல்லாக லான்ச் ஆகிடுச்சு, ரன் ஆகிருக்கு. மெட்ரோ சிட்டி நீ கொண்டு வந்துருவாங்க. ஆல்ரெடி நாகர்கோவில், நம்ம திருச்சி, திண்டுக்கல் எல்லாமே லான்ச் ஆகி ரன் ஆகிருக்குண்ணே. நல்லபடியாக ரன் ஆகுது. மேற்கொண்டு மக்கள் உதவியோட சப்போர்ட்டோட கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும். கிலோமீட்டருக்கு எவ்வளோ வாங்குறீங்க? ஸ்டார்டிங் வந்து 1 கிலோமீட்டருக்கு 50 ப்ளஸ் 18. இது வந்து மக்களுக்கும் ஓகே ஆகும், வண்டி ஓட்டுறவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஆட்டோக்காரங்களுக்கு ஆட்டோ கேப் ரெண்டுமே. கேப் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஆட்டோக்கு தான் மெயினாக கொண்டு வந்துருக்கோம். கேபுக்கு அடுத்தடுத்து அட்டாச்மெண்ட் பண்ணிக்கிருக்கோம். இப்போ ஆட்டோ நல்லா அட்டாச்மெண்ட், ஆட்டோக்காரங்க நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, கஸ்டமரும் சப்போர்ட் பண்ணணும். திருச்சி மக்களுக்கு இதில் இருக்கிற விஷயம் இதில் இருக்கு, இல்லாத விஷயம்னா சேஃப்டி தானே. சேஃப்டி ஹெல்ப்லைன் வந்து 24 ஹவர்ஸ். நீங்கள் நம்ம அந்த ஆப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணாலும் தெரியும் கஸ்டமருக்கு. அந்த மேலே ரெட் லைனில் ஹெல்ப் லைன் இருக்குது. நீங்கள் டச் பண்ணனே பார்த்தீங்கன்னா நேராக நம்ம ரிலேஷன் கான்டாக்ட் அதுவுமே இருக்கும். ப்ளஸ் போலீஸு, எமர்ஜென்சி எல்லாமே அதில் இருக்குது. 3 இது இருக்குது. நம்ம 3லையுமே யாருக்கு பண்ணாலும் உடனே 24 ஹவர்ஸ் எப்படினாலும் நம்மளுக்கு சேஃப்டி ரொம்ப இருக்குது. இது பெனிஃபிட்டு. அது போக அக்யூரேட்டான லொக்கேஷன், டைரெக்டாக கூகுள் மேப் வந்து வியூ கரெக்டாக இருக்கும். அக்யூரேட் அந்த மாதிரி சில சாதாரண ஆப், நார்மல் ஆப் மாதிரி இல்லாமல் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆப்பு, வைரஸ் அந்த மாதிரிலாம் இருக்காது. யூஸ் பண்ணுற ஆட்டோக்காரங்களும் சரி, கஸ்டமருக்கும் சரி ஈஸியாக இருக்கும். எவ்வளோ ஒர்க்கர்ஸ்? அந்த எஸ்ஓஸ், டிரைவரு, லொகேஷன் எல்லாமே தான் பக்காவாக இருக்குண்ணே. லொக்கேஷன் நீங்கள் அதான் சொல்கிறேன்ல, இது ஆப் வந்து ரொம்ப மாடிஃபைட் பண்ணி ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், லொக்கேஷனுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். எவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருக்காங்க? சாட்டிஸ்ஃபை? கண்டிப்பாண்ணே, கண்டிப்பாக. என்னன்னா பேச ஆட்டோ நம்ம இவங்களுக்கு ஜூனோவில் வந்து இது ஃபுல்லாமே நம்மளுக்கு வந்து ஆன்லைன் தானே. அதனால நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. இங்கே 24 ஹவர்ஸ் நம்ம ஆட்டோக்காரங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு பண்ணிக்கலாம். கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்லேயே அந்த சொன்ன மாதிரி 24 ஹவர்ஸ் ஹெல்ப்லைன் இருக்குது. கஸ்டமர்ஸ் அதாவது கம்பெனி சைடு இருக்குது. அது போக நீங்கள் அந்த கான்டாக்ட்லையும் சேவ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்பில். அந்த ஒரு சப்போஸ் அப்பாவோ அண்ணனோ அவங்க நம்பர் சேவ் பண்ணிட்டா உடனே எமர்ஜென்சி தொட்டனே அவங்களுக்கு மெசேஜ் ஆயிரும். ஏதோ ஒரு த்ரெட்டன் மாதிரி நடந்துச்சுன்னா உடனே அந்த மாதிரி சேஃப்டியும் இருக்குது. அதனால் கஸ்டமருக்கு பேஸில் ஆட்டோக்காரங்களுக்கு நாங்கள் இருக்கோம். எங்கள் கம்பெனி சைடுலேருந்து நாங்கள் அவங்களுக்கு என்ன ஏதோ நல்லது கெட்டதோ நாங்கள் பார்த்துருக்கோம். பொதுவாகவே ஒவ்வொரு ஆப்பை லான்ச் பண்ணும் போதும் நீங்கள் சொல்கிறப்போ தான் எல்லா ஆப்போடைய ஆட்டோ ஓட்டணும்னு சொல்கிறாங்க. ஆனால் காலம்போக்கில் அவங்க எக்ஸ்ட்ரா காசு கேட்கறது, டைமுக்கு வராமல் இருக்கிறது, ஒரு ரூடாக நடந்த விஷயம் நடந்துட்டு இல்லை. ஒரு ஆள் 1-2 பேர் பண்ணுறாங்கண்ணே. ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி இருக்காது. கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா அது மாதிரி கஸ்டமருமே கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் சப்போஸ் எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா சொல்லுங்கள், அந்த ஆட்டோக்காரங்க மேலே கண்டிப்பாக நான் கேட்டுருவோம். அமௌண்ட் வந்து நிலையா இருக்குமா? டிமாண்ட் இல்லைண்ணே, இது ஃபியூச்சரில் வந்து மாறும்ல. பெட்ரோல் மாறும், ரேட்டு மாறும், கேஸ், சிஎன்ஜி, ஆட்டோட கேஸ் எல்லாம் மாறுச்சுன்னா இன்னைக்கு நம்ம ஒன்றும் இல்லை, ஆட்டோக்காரங்களுமே பார்க்கணும்ல. அவங்களோட நீங்கள் டயரோ மெக்கானிக்கல் சம்மந்தமாக நீங்கள் எல்லாமே ஏறுது. அப்போ நம்ம அந்த டயர் சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல ரேட்டு, சப்போஸ் நம்மளுக்கு பெட்ரோலை குறைஞ்சா நம்மளும் குறைச்சிட போகிறோம் ரேட்டுக்கு. அந்த மாதிரி தான் இருக்கும். மித்தபடி ஒன்று இது நிலையானது தானே. இப்போதைக்கு இந்த ரேட்டு வந்து நிலையானது. நாளைக்கு மக்களும் புரிஞ்சுருவாங்க. ஆட்டோக்காரங்க சப்போஸ் அவங்களோட இதையும் பார்க்கணும், மக்களையும் பார்க்கணும். அதுக்கேற்ற 2 பேரும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். என்ன மாதிரி டிமாண்ட்ல எடுத்துக்கலாம்? என்ன டைம் கண்டிஷன்லாம் கொடுக்குறாங்க? டேர்ம் கண்டிஷன்னா ஆட்டோ வந்து இந்த ரேட்ல இருக்கணும், இந்த மாதிரி புக்கிங் அல்ல. அவங்க என்னன்னா அவங்களோட இது என்னன்னா ரொம்ப லாங்கில் இருக்கக்கூடாதுண்ணே. நம்ம அதுக்குன்னு 5 கிலோமீட்டருக்கு தள்ளி நம்ம போய் பிக்கப் பண்ணாலும் அவங்களுக்கு கஷ்டம் தான். அது மாதிரி நம்ம அக்யூரேட்டாக ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் எடுக்க சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அந்த மாதிரி ஒரு 2 கிலோமீட்டர் அதிகபட்சம் 2-3. ஏன்னா இப்போ கஸ்டமரும் புக் பண்ணுறாங்க, அவங்களையும் பார்க்கணும். கஸ்டமர் வந்து புக் பண்ணுறப்ப அந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம கொடுக்குறோம்னா 2.5 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் கஸ்டமருக்கும் புக் ஆகாது. அதையும் பார்க்குற மாதிரி இருக்குது. அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன் பண்ணிடுவோம்ண்ணே. அது ஏன்னா திருச்சி ஃபுல்லாண்ணே, திருச்சி ஃபுல்லாமே திருச்சி. இப்போ திருச்சி சிட்டி மெயினாக லான்ச் ஆயிடுச்சுண்ணே. போக போக கண்டிப்பாக ரூரல் எல்லா ஏரியாவுக்கும் வந்துடும். மக்கள் அங்கே பயன்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா நம்ம ஆட்டோக்காரங்க போயிடுவாங்க. மக்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் நம்ம ஆட்டோக்காரங்களும் வந்துடுவாங்க. அதனால அது பிரச்சனை இல்லை. முதல்ல 2 சவாரி 50% அது கம்பெனி சைடு, கம்பெனி இல்லைண்ணே. ஆப்பில் அந்த நீங்கள் யூஸ் பண்ணுற கஸ்டமர் வந்து யூஸ் பண்ணுற ஆப்பில் வந்து
அவங்க ஃபஸ்ட்டு ஐடி அவங்க ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணுறப்ப அது தெரிஞ்சிடும். ரைடு வந்து அவங்க தான் ஃபஸ்ட் எடுக்கிறாங்கன்னா ரெண்டு ரைடுக்கு வந்து 50% கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. இது போக கம்பெனி நல்லா டெவலப்மெண்ட் ஆகிறப்ப ஊடாலோட ஆஃபர் வரும். நல்ல இந்த இப்போ தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், ரம்ஜான் டயத்தில் ஆஃபர்லாம் கொடுப்பாங்க. அது தனியாக இருக்குது. அது போக ரெஃபரலும் இருக்குது. இப்போ கஸ்டமர் நீங்கள் வந்து நான் ஒரு ஐடி வச்சுக்கேன்னா என் ஃப்ரெண்டுக்கு நான் ரெஃபர் பண்ணால் அது தனியாக பாயிண்ட் இருக்குது. ஆட்டோக்காரங்களுக்குமே இருக்குது. ஆட்டோக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டோக்காரங்க சேர்க்குறப்ப அவங்களுக்கு ரெஃபர் பாயிண்ட் அந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது எல்லாருக்குமே, கஸ்டமருக்கும் சரி, ஆட்டோக்காரங்களுக்கும் சரி, கம்பெனி எல்லாருக்குமே பெனிஃபிட் தான். இது வந்து நம்ம இந்தியன் கம்பெனினால கொஞ்சம் நல்லபடியாக லான்ச், வேறு கம்பெனி மாதிரி இல்லை, இந்தியன் கம்பெனி. இது வந்து இந்தியாவோட பஞ்சாப் ஹெட் ஆஃபீஸ் வந்து நல்லபடியாக கண்டிப்பாக பண்ணலாம். பொதுவாகவே வந்து ஃபெஸ்டிவல் டயத்தில் வந்து ஆட்டோக்காரங்க அதிகமாக சார்ஜ் வாங்குறாங்க. ஆமாம், அது எல்லாமே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் அந்த டயத்தில் வந்து நீங்கள் ஆஃபர் போடுறீங்க, அது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும்? கண்டிப்பாக கோடு யூஸ் பண்ணிக்கிறாங்கண்ணே. கஸ்டமர் யூஸ் பண்ணால் ஆட்டோக்காரங்க நம்ம கம்பெனிலேருந்து கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக என்னென்னா நம்ம கம்பெனிலேருந்து அந்த ஜுகுனோன்ற கம்பெனி ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த ரெஃபர் கோடை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஆட்டோக்காரங்க கிளைம் ஆயிடும். கம்பெனி சைடு கொடுப்போம், அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கொடுக்குற ஆஃபர் இப்போ எப்படி நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து 2 ரைடுக்கு 50% கொடுக்குறோமோ அதே மாதிரி கம்பெனிலேருந்து கொடுத்துடலாம். அதில் நம்ம சப்போர்ட் கண்டிப்பாக மக்களுக்கு, திருச்சி மக்களுக்கு இல்லை, தமிழ்நாடு மக்களுக்கு முதற்கொண்டு எல்லாமே இந்தியா, அதை என்ன சொல்கிறேன், அது இந்தியன் கம்பெனி. அவங்க ஆரம்பத்துலேயே சொல்லிட்டாங்க மக்களுக்கும் சரி ஆட்டோக்காரங்களும் சரி பெனிஃபிட்டாக இருக்கணும். அது கம்பெனி அதுக்கு அடுத்து தான். அவங்களோட இது என்னென்னா கஸ்டமர் வந்து ஆட்டோக்காரங்களும் நம்ம மக்கள் தான், 2 பேர் தான் அவங்களுக்கு முக்கியமான கஸ்டமர். அப்படி தான் சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன நிற குறை கேட்டு தான் நம்ம ரேட்டே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆட்டோக்காரங்கள்ட்டையும் கேட்டிருக்கோம், மக்கள்கிட்டையும் கேட்டிருக்கோம். மக்களுமே மீட்டர் டாக்ஸி ரேட்டு அந்த மாதிரி மீட்டருக்கு இவ்வளோ இருந்தால் ஓகே தான் அப்படின்னு சொல்லி மக்களும் சொல்லிட்டாங்க. அந்த ரேட்டு தானே நமக்கு கொடுத்துருக்கோம். பேர் முத்துமணி என் பேர். 2 அதாவது இப்போதைக்கு கேஷ் இருக்குது, ஆன்லைன் கேஷும் பேமெண்ட் இருக்குண்ணே, 2மே இருக்குது. எதுனாலும் ஓகே தான். கேஷ் தேங்க்ஸ் நண்பர். இன்னொன்று ஆப்பு இப்போ லான்ச் ஆகிருக்குங்க திருச்சியில். எல்லா மாநிலத்துலேயும் இருக்குது. ஆனால் இதில் வந்து அந்த மீட்ரு ரேட்டோட தான் கரெக்டாக கொடுக்குறாங்க. இதில் ஓட்டுற டிரைவருங்களுக்கு யாருக்குமே பாதிக்காதுங்க. அதே மாதிரி நம்ம ஒரு சவாரி போய் இறக்கி விட்டு ரிட்டர்ன் அதே சவாரி நம்மளுக்கு இன்னொரு பிக்கப்பில் கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு கெயின் தான். இப்போ ஒரு 50 ரூபா போகிறோன்னா திரும்ப வர்றதுக்கு 60 ரூபா விழுந்தாலும் 110 ரூபா ஆயிடுது. நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா கேட்க போகிறதில்ல. அதில் என்ன பில் இருக்கோ அதுதான் கேட்க போகிறோம். மக்களாக விரும்பி இந்தாப்பா டீ சாப்பிட்டுக்கப்பா, ஒரு 10 ரூபா வச்சுக்கப்போனா தேங்க்ஸ் சார் சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்துடும். அவ்வளோதான். மற்றபடி ஜுகுனாங்கிறது இப்போ மற்ற ஆப்போட இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதுதான் நினச்சி எல்லா ஆட்டோக்காரங்களும் ஒன்றா கூடியிருக்கோம். சரி எதிர்பார்க்குறோம். அதற்காக காசு வருதுண்ணே. இதில் ஜிபே பண்ணிடுறாங்க. அப்புறமா பேமெண்ட்டு கையிலேயே கொடுத்துட்றாங்க. வராங்கண்ணே, பிக்கப்பு கிடைக்குதுண்ணே. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆமாண்ணே, அந்த என்ன அமௌண்ட்டோ அது மட்டும் தான் வாங்குவாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா யாரும் கேட்க மாட்டாங்கண்ணே. மாட்டாங்க. இல்லை, சில பேர் மக்களுமே ஊர் ஆட்டோவில் வாங்க மாட்டாங்க. எப்படின்னா நம்ம போகிறோம், ஒரு டீ கடையில் நிப்பாட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், அப்பா ஒரு டீ சாப்பிட்றியாப்பா? இல்லை சார் நம்ம இப்போ தான் டீ சாப்பிட்டேன். ஏன்ப்பா அங்கே வந்து இறக்கி விட்ட டீ கூட சாப்பிட மாட்டேங்கிறியா? வந்து ஸ்பாட்டில் இறக்கி விட்ட நின்றா ஒரு 10 நிமிஷம் நின்றா, இந்தாப்பா சந்தோஷமாக ஒரு டீ சாப்பிட்டு போப்பா, பலகாரம் சாப்பிட்டு போப்பா. மத்தியானம் நேரம் ஆயிடுச்சு, சாப்பாடுக்கு முன்னே இப்போ போவோம். நம்ம அதே நேரத்துக்கு போவோங்கிறது ஆட்டோக்காரங்களில் கிடைக்காதுண்ணே யாருக்கும். நம்ம போகிறோம், இப்போ 3 மணிக்கு சாப்பிட்றோன்னு வச்சுங்களேன், அந்த 3 மணிக்கு நம்ம ஏம் பண்ணி சாப்பிட முடியாது. 4 மணி ஆகும், 4:30 மணி ஆகும். இல்லைன்னா மத்தியானத்தில் பட்டினியாக கூட இருப்போம். நம்ம பொழப்பு அப்படி. ஏன்னா மக்களுக்காக அங்கே புக் பண்ணுறாங்கன்னா அவங்கள போய் கூப்பிட்டு போயிட்டு ட்ராப் பண்ணணும். அதுதான் நம்மளோட வேலை. அந்த வேலையை நம்ம சரியாக பண்ணணும், அவ்வளோதான். ஆமாண்ணே, கம்பெனிலேருந்தே கொடுக்குறாங்கண்ணே. கம்பெனிலேருந்தே கொடுக்குறாங்க. போய் நம்ம கிடைக்கிற இறக்கி விடுற இடத்துல நம்மளுக்கு சடான்னு பிக்கப் கிடைக்குது. அதில் கெயினாக இருக்குது நம்மளுக்கு. அதில் லாபம்தான், எதுவும் நட்டத்துக்கு வேலை இல்லை. மக்களுக்கும் லாபம், டிரைவருங்களுக்கும் லாபம். ஏன்னா என் பேர் அப்துல் சுக்கூர்ண்ணே. அப்துல் சுக்கூர். இந்த மாதிரி இது ஒரு பேர் உமர் ஷரீஃப், இவர் ஹாரூன் ஷரீஃப். இந்த மாதிரி ஒரு ஆட்டோக்காரங்க சேர்ந்துருக்கோண்ணே. கண்டிப்பாக வெற்றி அடையும்னு நினைக்கிறோம் மக்கள் மத்தியில்.